கிருஷ்ணகிரி அருகே டாடா நிறுவன பேருந்து மீது நாட்டு வெடிகுண்டு வீசிய சம்பவம் தொடர்பாக 3 பேர் கைதான நிலையில் அந்நிறுவன பேருந்து மோதி நண்பர்கள் உயிரிழந்ததற்கு பழிவாங்குவதற்காக நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டது விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. இது குறித்தான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரதீப். விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலமங்கலம் அருகே உள்ள டாடா நிறுவனத்திற்கு சொந்தமான பேருந்துகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையில் சுமார் 25,000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணியாற்றி வரும் நிலையில் தினந்தோறும் இந்த பணியாளர்களை கொண்டு செல்வதற்காக மாவட்டம் முழுவதும் 100க்கும் மேற்பட்ட டாடா நிறுவன சொந்தமான பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த மாதம் 21ஆம் தேதி ராய்கோட்டை வழியாக கெலமங்கலத்திலிருந்து கிருஷ்ணகிரி நோக்கி வந்த டாடா பேருந்து அவ்வழியாக வந்த பாலகுடி கிராமத்தை சேர்ந்த இரண்டுகள் மீது மோதியதில் 2 பேர் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த நிலையில் கடந்த வாரம் 12ஆம் தேதி அதே கிராமத்தின் அருகே சாலையில் வந்து கொண்டிருந்த டாடா நிறுவனத்தின் பேருந்து மீது இரவு நேரத்தில் மர்ம நபர்கள் திடீரென்று ஒரு வெடிப்பொருளை தூக்கி பேருந்து மீது வீசியதால் பேருந்தில் பயணித்திருந்த டாடா நிறுவனத்தின் ஊழியர் காயமடைந்தார். ஒரு அதிக பயங்கரமான சத்துடன் இந்த பொருள் வெடித்ததால் பேருந்தில் இருந்த டாடா நிறுவனத்தின் ஊழியர், அதாவது ஆந்திரா மாநிலத்தைச் சேர்ந்த தாரணி என்ற பெண் படுகாயமடைந்தார். உடனடியாக அவரை மீட்ட ஊழியர்கள் அவரை ஓசூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டனர். இந்த விவகாரம் தொடர்பாக கிருஷ்ணகிரி தாலுகா காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். பேருந்து மீது வீசியது என்ன மர்ம பொருள் என்பது குறித்தும் வீசியவர்கள் யார், என்ன காரணம் எனும் குறித்தும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் இந்த விசாரணையின் போலீசார் அந்த பகுதியில் சந்தேகத்திற்கு உட்பட்ட 3 நபர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். விசாரணையில் பெரும் திடுக்கும் தகவல் வெளியாகியது. அதாவது கடந்த மாதம் 21ஆம் தேதி அந்த விபத்தில் உயிரிழந்த நண்பர்கள் அந்த பேருந்து மீது தாக்குவதற்காக இந்த ஏற்பாடு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. அந்த பாலகுடி கிராமத்தை சேர்ந்த சக்திவேல் மற்றும் தனுஷ் மற்றும் இன்னைக்குள்புதூர் கிராமத்தை சேர்ந்த சேகர் ஆகிய 3 பேரும் நாட்டு வெடிகுண்டுகளை வாங்கி வந்து அந்த பேருந்து மீது வீசி பேருந்தை தாக்குவதற்காக பயன்படுத்தப்பட்டு தெரிய வந்தது. இதையடுத்து 3 பேரையும் போலீசார் கைது செய்து தற்போது நீதிமன்ற காவலில் அனுமதிக்கப்பட்டு சிறையில் அடைத்துள்ளனர். இந்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரதீப்.